கிறிஸ்துவ அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அன்புக்குரியவர்களே, இந்த சில நாட்களாக ரெக்கன்சிலியேஷன் என்கிற ஒரு பதத்தின் அடிப்படையில பல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ரெக்கன்சிலியேஷனுக்கு ஒரு அடித்தளமான மக்களாக ஏசாவும் யாக்கோபும் விளங்குகிறார்கள் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. கூழுக்காக தன்னுடைய சுவிகார புத்திரத்தை இழந்தவன், மாய்மாலம் பண்ணி தகப்பனிடத்துல இருந்த சகல ஆசீர்வாதங்களையும் சுவீகரித்தவன், இதன் வழியாக தகப்பனுக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் மன நோவை உண்டாக்கினவன் யாக்கோபு. ஆனால் அவனை குறித்து இறைவனுடைய திட்டம் இருந்தபடியினாலே அவன் எந்த இடத்திலும் இறைவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். இறைவன் எப்படி மனிதனை படைத்தவர், மனிதன் வீழ்ந்து போன பொழுது அவனை தேற்றினாரோ மாற்றினாரோ, அவனை சரி செய்ய அநேக தீர்க்க தரிசிகளை, ராஜாக்களை, நியாயாதிபதிகளை அனுப்பினாரோ, அதை போலவே இந்த இந்த யாக்கோபு ஏசாவிடத்துல காணப்படுகிற காரியங்களை அவர் முற்றுமுடிய நிறைப்படுத்த விரும்புகிறார் என்பதை இங்கே வெளிக்காண முடிகிறது. ஒப்புரவு என்கிற ஒரு வார்த்தையை சில நேரங்களிலே ஒப்புக்கு உறவாக மாறும். ஆனால் இந்த ஒப்புரவு என்பது மனதின் ஆழத்திலே, அடித்தளத்திலே, புரிதலின் அடிப்படையிலே, விட்டு கொடுத்தல வருகிற ஒன்றுதான் ஒப்புரவாய் காணப்படுகிறது. ஏசாவை தேடி யாக்கோபு வரும் பொழுது ஒருவேளை கடந்த காலங்களை நினைத்து அவனுக்கு சீர்கேடு உண்டாக்க ஏசா நினைத்திருக்கலாம், ஆனால் இல்லை. ஆனால் அவன் வரும் பொழுது எதிர்கொண்டு செல்லுகிறான். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவனுக்குள்ளே இருந்தபடியினால ஏசாவிடத்துல ஏசா தன் சகோதரன் செய்த தீமைகளை மறந்து அவனை எதிர்கொண்டு சென்று அவனை ஆற தழுவுகிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, ரெக்கன்சிலியேஷன் என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல அடங்கி இருக்கிறது. இங்கே ஏசா விட்டு கொடுக்கிறான் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம். இவன் மனம் வருந்தி தன்னை தேடி வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் மன மகிழ்ச்சியுடன். அநேக நேரங்களில நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற விதம் இப்படி வருகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ ஏசா யாக்கோவை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. அதே வார்த்தை தான் இன்றைக்கு நாம் யாரையாவது மன்னியாதிருந்தால், யாரோடாவது ஒப்புரவாகாமல் இருந்தால், பிரிவினை பேதங்களை வைத்திருந்தால் இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு இல்லை. ரெக்கன்சிலியேஷன் என்பது it is not one side of forgiveness, it is a both side, both parties forgiving each other. ஒருவரை ஒருவர் மன்னித்தல். இந்த ஒருவரை ஒருவர் மன்னித்தல் இங்கே தாவீது இங்கே யாக்கோபு தேடி வரும் பொழுது, தன்னுடைய குற்ற உணர்வோடு தேடி வரும் பொழுது, அந்த குற்ற உணர்வோடு வந்தவனை கோபத்துல இருந்தவன் மன்னிக்கிறான். இவனும் விட்டு கொடுக்கிறான், அவனும் விட்டு கொடுக்கிறான். அங்கே இருவருக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய தன்மை ஏற்படுகிறது. சில நேரங்களிலே மன்னிப்பு ஒரு பக்கமா இருக்கும், ஆனால் ஒப்புரவு என்பது இரு பக்கமும் வர வேண்டும். மன்னிப்பு ஒரு பக்கம் இருக்கும், நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க நான் மன்னிச்சுட்டு போங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒப்புரவு என்பது இரண்டு புறத்திலும் இருந்து வர வேண்டிய ஒன்று. இங்கே யாக்கோபு ஏசாகி இருவரிடத்திலும் ஒப்புரவுக்கான அடித்தளங்கள் இடப்படுகின்றன. ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்புக்குரிய விசுவாசியே, இன்றைக்கு அந்த நிலையை ஆண்டவர் உங்களிடத்தில் மட்டும் எதிர்பார்க்கிறார். ஒப்புரவாகுமா? கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் எங்களை நம்பி எங்களோடு ஒப்புரவானீர். ஒப்புரவாக ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். நாங்களும் இந்த உலகத்துல நாங்கள் சந்திக்கிற மக்களோட ஒப்புரவாகியும் நாமத்தை உயர்த்த உதவி செய்யும் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.